வணக்கம், என் பேர் ஷாம்லா தேவி. நான் வந்து இங்கே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். இவங்க என்னோட ஹஸ்பண்ட். இவங்க வந்து ஸ்கியூபா டைவிங் அண்ட் மரைன் ஈகாலஜிஸ்டாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. போறோம், ஏன் பண்றோம், பேசுறோம், அது மட்டும் இல்லாம ஃபேமிலியா இருக்கிறது நம்ம அது நல்லா இருக்கும் இங்க. மற்றபடி பசங்க எஜுகேஷன், பசங்க நம்ம வளர்றத பார்க்கலாம், அது முக்கியமா In my class is speaking English. English, sir. சரி சரி சரி. அரபி எல்லாம் இருக்குமா? Yeah. அரபி இருக்கு. அரபி இஸ் ஒன் சப்ஜெக்ட் ஒன்று தான், அது மட்டும் தான். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியன்ஸ் மட்டும் தான் எல்லாருமே இருப்பாங்க. ஆமா. இங்க நம்மளுடைய தமிழ் உறவுகள் ஒவ்வொருவருக்குள்ள சார்ந்து வாழ்ற மாதிரி இருக்கா அந்த சூழ்நிலை இருக்கா? எல்லாம் உதவி பண்றாங்களா? எல்லாம் பேசுவாங்களா? கோயில் குளங்கள், நம்ம உறவினர்கள், ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, ஒரு ஃபெஸ்டிவல், அது மிஸ் பண்ணுவோம். ஒரு கெட்டதும் அந்த நிகழ்ச்சியும் நம்ம டக்குன்னு ஒரு போக முடியாது. இது இங்க நான் பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி இங்க நல்லா இருக்கும். லேடிஸோட சேஃப்டி நல்லா இருக்கும், குழந்தைங்க சேஃப்டி அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். I study in 3rd grade from ICSK. பசங்களுக்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரம் வந்து நம்ம நேரடியா பாக்குறதும் அப்பா சொல்லி கொடுக்கறது அந்த கலாச்சாரம் தெரியும் குழந்தைகளுக்கு. நீங்க அது மாதிரி நம்மளுடைய கலாச்சாரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பதான் நம்மளோட தாய் நாட்டை பத்தியும் நம்ம உறவுகளை பத்தியும் ரொம்ப ஒரு அருமை அப்ப தெரிஞ்சிச்சு. ஆமா, அப்பதான் ரொம்ப தெரிஞ்சிச்சு. இது போதும்பா, வெளிநாட்டு வாழ்க்கை, நம்ம குடும்பத்தோட நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம பிள்ளைகளை கூட்டு போயிட்டு அங்க வாழலான்னு ஒரு ஐடியா எப்பாவது தோணி இருக்கு அவங்களுக்கு? ஒரு ஆள் ஒர்க் பண்ணி நமக்கு அது முடியாது. 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆள் நமக்கு சேலரி நம்ம இங்க சதவீ பண்றதுக்கும் மற்றது ஊருக்கு நமக்கு பண்றதுக்கும் வசதியா இருக்கும். நீங்க கூட்டு வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்க, ஒர்க் பண்ற மாதிரி வாங்க. நம்மளுடைய பாரம்பரிய நம்மளுடைய பழமை வாய்ந்த மொழியில நம்ம தமிழ் விதம் அப்படிதானே, அதை நல்லா பண்ணுவாங்க. தேங்க்யூ. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பதில் சொல்லுங்க வலையொலிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பதில் சொல்லுங்க வலையொலியின் சிறப்பு விருந்தினராக நாம் பார்க்க இருப்பவர்கள் ஒரு மதிப்பிற்குரிய நம்முடைய சகோதரர் தினேஷ் அவர்களுடைய குடும்பம். அவர்கள் வந்து கடல் கடந்து இங்கு வந்தாலும் இங்க குடும்பத்துடன் எப்படி இருக்காங்க, அந்த குடும்பம் இங்கெல்லாம் எப்படி ரன் பண்றாங்க, எவ்வளவு சிக்கல்கள்லாம் இருக்கு, இதை பத்தி நம்ம வெளிப்படையா அவங்களோட கேட்டு தெரிஞ்சுக்கிற போறோம். வாங்க அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். தம்பி எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்களுடைய குடும்பத்தை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்களேன். வணக்கம், என் பேர் ஷாம்லா தேவி. நான் வந்து இங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். இவங்க என்னோட ஹஸ்பண்ட். இவங்க வந்து ஸ்கியூபா டைவிங் அண்ட் மரைன் ஈகாலஜிஸ்டா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க என்னோட பெரிய பையன் ஸ்ரீவத்சன் 7th படிக்கிறாரு. சே ஹாய்மா. இவங்க வந்து விஷ்ணுதேவ், இவர் வந்து இப்ப 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க. சே ஹாய் விஷ்ணு. நீங்க வெளிநாடு இங்க வந்து அண்ணன் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 years ஆச்சு. 14 வருஷம். ஃபேமிலியா வந்தது வந்து ஒரு 10 years இருக்கும். சரி 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 சரி. இப்போ வந்து நீங்க வந்து 10 ஆண்டுகள் இங்க வெளிநாட்டு வாழ்க்கை குடும்பத்தோட வாழ்றீங்க. இப்போ நம்ம நாட்டுக்கும் இங்க வெளிநாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன காரியங்க பாக்குறீங்க? நம்ம நாடுன்னா நான் மிஸ் பண்றது என்னன்னா, அந்த வெளியில நம்ம போறது வர்றது, அந்த ஒரு கிரீனிஷ் வியூ இருக்கும், நல்ல காத்து சுவாசிப்போம், ஒரு 4 பேரை நல்லா நம்ம தமிழ் நாட்டு மக்கள்ல தமிழ்ல பேசினா போதும். அந்த மாதிரி இங்க நான் மிஸ் பண்றது தமிழ்நாட்டுலன்னா இது. அப்புறம் கோயில் குளங்கள், நம்ம உறவினர்கள், ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, ஒரு ஃபெஸ்டிவல், அது மிஸ் பண்ணுவோம். ஒரு கெட்டதும் அந்த நிகழ்ச்சியும் நம்ம டக்குன்னு ஒரு போக முடியாது. இது இங்க நான் பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி இங்க நல்லா இருக்கும். லேடிஸோட சேஃப்டி நல்லா இருக்கும், குழந்தைங்க சேஃப்டி அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கூலுக்குலாம் தைரியமா பிள்ளைங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம இருக்கலாம். யாரும் வந்து இது பண்ணுவாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் வந்து ஈஸி அசசபிளா இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போறோமா, ஒரு டாக்ஸி டக்குன்னு பிடிச்சமா டப்புன்னு போயிட்டு வந்துடலாம், அது மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் இங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, சேஃப்டி இங்க ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா சொல்றது மாதிரி, அதாவது நம்மளுடைய அந்த வழிபாட்டு தலங்கள்ல போய் நம்ம வழிபட முடியல. செவ்வாய் வெள்ளின்னா நம்ம வீட்லயே சாமி கும்பிடுவோம், கோயிலுக்கு போவோம், அங்க போய் எல்லாம் நம்ம உறவுகள்லாம் வருவாங்க, அவங்கள பார்ப்போம். இது மாதிரிலாம் இருக்கு.
இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நம்ம எல்லாரும் ஒரு கெட் டுகெதரா இருக்கிறது தானே, அப்பதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க எப்படி நம்மளுக்கு எப்படி அப்படின்றதெல்லாம். இதெல்லாம் இங்க நல்லா மிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த சேஃப்டி இங்க வந்து தண்டனைகள் அதிகமா இருக்கனால ரொம்ப குற்றங்கள் குறைவா இருக்கு. அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் தண்டனைகள் அதிகப்படுத்தினா குற்றங்கள் குறையும், விரைவில் மாற்றங்கள் வரும். ஆட்சி மாற்றம் இருக்கு, அதே மாதிரி இதுவும் மாற்றம் இருக்கும். சரி சிறப்பு தான். இப்போ அண்ணா நீங்க வெளிநாடு இப்ப வந்தீங்கல்ல, இப்ப வரும்போது நீங்க ஆரம்ப கட்ட காலங்கள்ல ஒரு 4 வருடம் தனிமையில வாழ்ந்திருக்கீங்க, குடும்பத்தை அங்க ஊர்ல வச்சுட்டு இங்க வந்து இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு 2 பேருக்கு என்ன டிஃபரெண்ட்? இல்ல நமக்கு ஒர்க் போறோம், ஏன் பண்றோம், பேசுறோம், அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலியா இருக்கிறது நம்ம அது நல்லா இருக்கும் இங்க. மத்தபடி பசங்க எஜுகேஷன், பசங்க நம்ம வளர்றத பார்க்கலாம், அது முக்கியம். வளர்றத நம்ம பார்க்கணும். பினான்சியல் மட்டுமே நமக்கு கிடையாது இல்ல, ஒரு ஃபேமிலியா நம்ம இருக்கிறப்ப அது ஒரு நமக்கு நல்லா இருக்கும். அது பசங்களுக்கும் அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கும், அந்த ஒரு பாசங்கள் இருக்கும். அப்படின்னு நமக்கு இங்க ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது வந்து நிறைய பேர் நம்ம குழந்தைய கூட்டிட்டு போவோம் ஒரு கடைக்கு அப்படி சொல்லிட்டு, அந்த இதுல ஒரு கோயிலுக்கு கூட்டு போவோம், ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டு போவோம், அந்த இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றாங்க இங்க. அதை நீங்க அந்த 4 ஒரு காலங்கள்ல ரொம்ப மிஸ் பண்ணதுனால கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பாங்க. 4 இயர்ஸ் வந்து ஊருக்கு போவாங்க வருவாங்க, அது ஒரு ஸ்டெபிளா கிடையாது. அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டா நம்ம உள்ள நம்ம அதுக்கப்புறம் இங்க வந்தது ஃபுல்லா செட்டில் ஆனது பசங்களை கூப்பிட்டு. தம்பி எத்தனாவது படிக்கிறீங்க? 7th standard. 7th standard. சரி. எந்த ஸ்கூலு இங்க? I've been at Carmel School. சரி. இப்ப இங்க உள்ள நண்பர்கள்லாம் என்ன மொழியில பேசுவாங்க? நீங்க என்ன மொழியில பேசுவீங்க அவங்ககிட்ட, உங்க கிளாஸ்ல உள்ள பசங்க கிட்ட? My class is speaking English. சரி. அரபி எல்லாம் இருக்குமா? அரபி இருக்கு. அரபி இஸ் ஒன் சப்ஜெக்ட் ஒன்று தான், அது மட்டும் தான். ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியன்ஸ் மட்டும் தான் எல்லாருமே இருப்பாங்க. ஆமா, எல்லாமே சவுத் இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஆங்கிலம் தான் அதிகமா, இங்கிலீஷ் தான். Yes. தம்பி நீங்க? I study in 3rd grade from ICSK. சிறப்பு. அப்ப நீங்களும் ஆங்கில வழி தான், இங்கிலீஷ் தான் என்னப்பா? இங்கிலீஷ் தான். அப்ப உங்களுடைய அந்த கிளாஸ்ல உள்ள பசங்களும் இங்கிலீஷ் தான் பேசுவீங்க என்ன? சரி சிறப்பு. அக்கா இப்ப என்னன்னா, இப்ப 2 பேருமே வந்து ஆங்கில வழி தான் இங்க படிக்கிறாங்க. ஆங்கிலம் தான் நம்ம இங்க அங்க பேசுறதே, அங்கேதான் ஸ்கூல்ல பேசுறது படிக்கிறது எல்லாம் ஆங்கிலம். அப்படி இருக்கையில நம்மளுடைய தமிழை வந்து உங்களுக்கு எப்படி கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இது எப்படி? நம்ம தமிழ் வந்து வீட்டுல தமிழ்ல தான் பேசுறது. இப்ப மோஸ்ட்லி பசங்க இப்ப தமிழ்ல ரிப்ளை பண்றதுக்கு கத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல இப்ப நம்ம இங்கிலீஷ் தான் பேசணும். ஆனா இப்ப அப்புறம் நம்ம இங்க வந்து இப்ப ஒரு தமிழ் கிளாஸ் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நந்தவனம்னு உங்களுக்கு தெரியும். ரவி சாரும் தேவி அக்காவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நாங்க இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கோம். இந்த செப்டம்பர்ல இருந்து இவங்களை கிளாஸ் அனுப்பலான்னு இருக்கோம், தமிழ் சிறப்பா சொல்லி கொடுக்கறதுக்கு தனியா. இப்ப ஆல்ரெடி இவங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா இந்த தமிழ் வந்து சொல்லி கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப தனியா அவங்க போனாங்கன்னா அந்த நந்தவனத்துல நாங்க இப்ப ஜாயின் பண்ணலான் இருக்கோம். இந்த மாதிரி இங்க வந்து நந்தவனம் அமைப்பு வந்து தமிழ் வகுப்பு எடுக்கிறாங்க. சிறப்பு. ஆனா இப்ப வந்து பசங்களுக்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரம் வந்து நம்ம நேரடியா பாக்குறதும் அப்பா சொல்லி கொடுக்கறது அந்த கலாச்சாரம் தெரியும் குழந்தைகளுக்கு. நீங்க அது மாதிரி நம்மளுடைய கலாச்சாரம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா. என்னை விட வைஃப் நல்லா பண்ணுவாங்க. தீபாவளி, பொங்கல், ஃபெஸ்டிவல்லாம் நம்ம பண்றது இங்க. அப்புறம் இன்னைக்கு கூட ஆடி வெள்ளி. ஆமா, நான் இப்ப அத வந்த உடனே எனக்கு வந்து வடை பாயாசம் எல்லாம் கொடுத்தீங்க. நம்மளோட கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காம நம்மளுக்கு என்னென்ன முக்கியமான பண்டிகை எல்லாத்தையும் நான் இங்க வந்து நம்ம ஊர்ல எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி செஞ்சிருவேன். பசங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்துருவேன். நம்ம இது என்ன பண்டிகை நம்ம செய்யறோம், அந்த பண்டிகை எதுக்காக இதை கொண்டாடுறோம், அதையுமே மோஸ்ட்லி சொல்லி கொடுத்தே நாங்க சாமி கும்பிடுறோம். வீட்டுல எல்லாமே பண்ணிடுவோம். கண்டிப்பா எந்த ஃபெஸ்டிவலும் விடறது இல்ல. சிறப்பு. அதை நான் வந்த உடனே இந்த ஆடி வெள்ளிக்கு வந்து வடை பாயாசத்தோட கொடுத்துருந்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நம்மளுடைய கலாச்சாரத்தை கடல் கடந்து வந்தாலும் நம்மளுடைய கலாச்சாரம் விட்டு கொடுக்காம தொடர்ந்து உண்மை நம்மளுடைய பாரம்பரிய நம்மளுடைய பழமை வாய்ந்த மொழியில நம்ம தமிழ் விதம் அப்படிதானே. இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து இங்க எப்படி நீங்க குடும்பத்தை ரெண்டையும் சமநிலைப்படுத்துறீங்க, வேலையும் குடும்பத்தையும்? அது மாதிரி நீங்களும் எப்படி அண்ணன் வேலைக்கு போயிடுவாங்க, குழந்தையெல்லாம் வீட்டு ஸ்கூல் போயிடுவாங்க, நீங்க மட்டும் இருப்பீங்க. அந்த இது நம்ம ஊரா இருந்தா பக்கத்துல போய் நம்ம உறவுகள்லாம் இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்போம். அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா இங்க வந்து காலநிலை வந்து சூழ்நிலை வேற மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? கண்டிப்பா வீக்டேஸ் ஃபுல்லாவே நமக்கு ஒர்க் பிஸியா இருக்கும். வீக்கெண்ட்ஸ் ஃபுல்லா நம்ம வெளில போறது, நம்ம வாக்கிங் போறது, ஃபேமிலி ட்ரிப், நம்ம அவுட்டிங் போறது,
கண்டிப்பா நம்ம வெளில போயிட்டு நம்ம அது மாதிரி ரிலாக்ஸேஷன். ஆமா, ஒரு பார்க் போறதோ ஒரு மாலுக்கு போறதோ வீக்கெண்ட் வந்து கண்டிப்பா நாங்க வெளியில ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு இன்னும் ஃபேமிலி டைம் வந்து நல்லாவே கிடைக்கும். சில நாள் வந்து வீட்லயே இருந்து ஒரு படம் மூவி பார்ப்போம், ஒரு நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாமே உட்காந்து பேசிக்கிட்டு, சம்டைம்ஸ் வந்து இவங்க கூட நம்ம விளையாண்டு ஆகணும், இவங்க கூட ப்ளே பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் செய்வோம். அது மாதிரி வீக்கெண்டை வந்து வெளியில ஸ்பெண்ட் பண்றதும் டைம் ஸ்பெண்ட் பண்றதையும் வச்சுக்குவோம். அப்பதான் இந்த வீக் டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இல்லாம இருக்கும். ஆமா ஆமா. இப்போ நம்ம உறவுகள் ஊர்ல எல்லாம் பார்த்தா நிறைய பேர் நம்ம ஊர்ல உள்ள இருப்பாங்க, பக்கத்து எல்லாரும் இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்போம். இங்க நம்மளுடைய தமிழ் உறவுகள் ஒவ்வொருவர்களா சார்ந்து வாழ்ற மாதிரி இருக்கா அந்த சூழ்நிலை இருக்கா? எல்லாம் உதவி பண்றாங்களா? எல்லாம் பேசுவாங்களா? ஏதாவது போக வர இருப்பீங்களா? இங்க எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் ரீசெண்டா தான் நிறைய பேர் இப்ப கிடைச்சிருக்காங்க. பழகுற வரைக்கும் எல்லாரும் நல்லா பழகுறாங்க. ஆமா, எல்லாரும் உதவி நல்லா செய்யறாங்க. ஏன்னா நம்ம வெறும் கடல் தாண்டி இங்க வந்திருக்கோம் அப்படின்னும் போது உதவி நல்லாவே செய்யறாங்க. எல்லா மக்களும், நம்ம தமிழ்நாட்டு மக்கள்னு சொல்ல முடியாது, கேரளா இருக்காங்க, நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, எல்லாருமே நம்மள்கிட்ட நல்லா பழகுவாங்க. ஆமா. இப்ப நீங்க வந்து 10 வருட காலமும் ஆகுது. ஒரு இடைப்பட்ட காலத்துல 2019 கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப வந்து போர், இப்படி கால சூழ்நிலை இப்படி இருந்துச்சுல்ல, அந்த நேரம் எப்படி சமாளிச்சீங்க? என்ன ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பதான் நம்மளோட தாய்நாட்டை பத்தியும் நம்ம உறவுகளை பத்தியும் ரொம்ப ஒரு அருமை அப்ப தெரிஞ்சிச்சு. ஆமா, அப்பதான் ரொம்ப தெரியும். ஆனா அப்ப ரொம்ப தெரிஞ்சிச்சு, ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஒரு ஆறுதலுக்கு சொல்றதுக்கு ஆள் இருக்காது. நம்மளே இங்க தனியாவே எல்லாருமே இருக்கணும். நம்மளுக்கு கொரோனா டைம் உங்களுக்கு தெரியும், குவாரண்டைன், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும். அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃபா இருந்துச்சு. எப்படா இந்த கொரோனா முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு லைஃப். இந்த போருமே அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நம்ம இந்த குவைத், இந்த போலீஸ், அவங்க மிலிட்ரி, இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும். நம்மள சேஃபா இது வரைக்கும் பத்திரமா பாத்துக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்ப அதெல்லாம் என்ன, அந்த கொஞ்சம் பதட்டமா இருக்கும் அந்த சூழ்நிலையில மட்டும். நம்ம உறவுகளை அப்ப மிஸ் பண்ற மாதிரி, ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளே தனியா பசங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்றது நம்மளே திங்க் பண்ணணும். இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு இந்த ரெண்டுமே சொல்லி கொடுத்துருக்கு. நல்லதுன்னு பாத்தீங்கன்னா கொரோனாவும் சொல்லி கொடுத்துருக்கு, இந்த வாரம் சொல்லி கொடுத்துருக்கு. ஆமா, ஒரு சில பேருக்கு வந்து குடும்பத்தை கூட்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு வந்து குடும்பத்தை கூட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும், ஆனா கூட்டு வராம இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்னவா இருக்கும்? அட்வைஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்களோட பர்சனல் விஷயம் அது. அவங்களுக்கு பினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நல்லபடியா இங்க இருக்கலாம். ஏன்னா இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, கோவிட்ல வேலை போயிடுச்சு. அப்ப எங்களுக்கு தெரியும் அந்த அளவு எப்படி ஸ்ட்ரகிள் தெரியும் எங்களுக்கு. இப்போ ஒரு ஆள் ஒர்க் பண்ணி நமக்கு அது முடியாது. 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆள் நமக்கு சேலரி நம்ம இங்க சதே பண்றதுக்கும் மற்றது ஊருக்கு நமக்கு பண்றதுக்கும் வசதியா இருக்கும். நீங்க கூட்டு வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்க, ஒர்க் பண்ற மாதிரி வாங்க. 2 பேருமே ஒர்க் பண்ற மாதிரி இருந்தாதான் ஃபேமிலி இங்க ரன் பண்றதுக்கு பினான்சியலா நல்லா இருக்கும். ஆமா, ஃபீஸுக்கோ நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு அதெல்லாம் கண்டிப்பா நமக்கு வேணும். 2 பேர் ஏர்ன் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லாவே சமாளிக்க முடியும் இப்ப உள்ள காலகட்டத்தில். வந்து நீங்க கூட்டிட்டு வரலாம், கண்டிப்பா வந்தா 2 பேரும் ஏர்ன் பண்ற மாதிரி கூட்டிட்டு வரணும். ஆமா, இப்ப ஆமா, இந்த வாருக்கு அப்புறமே இப்ப கொஞ்சம் பொருளாதாரம் எல்லாம் கொஞ்சம் உயர்வா இருக்கு எல்லாமே. ஆமா, இனிமே கூட்டிட்டு வரதுன்னா கண்டிப்பா அவங்க வேலை செய்யற மாதிரி இங்க இருந்தா மட்டும் கூட்டிட்டு வர்றது பெஸ்ட், இன்னும் பெஸ்டாவே இருக்கும். இங்க நம்மளுடைய தமிழ் உறவுகளா இருக்காங்க, ஏதாவது நிகழ்ச்சிகள்லாம் இங்க நிறைய நடக்குமா? இந்த மாதிரி போய் கலந்துக்கிறீங்களா? நம்மளுடைய அந்த பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சி ஏதாவது இங்க நடந்திருக்கா? கண்டிப்பா நடந்திருக்கு. இப்ப இந்த நந்தவனம் குரூப் நான் சொன்னேன் பாருங்க, அந்த அமைப்பே வந்து பொங்கல் திருவிழா, தமிழ் சங்கம், அவங்களுமே பொங்கல் திருவிழாவை வந்து நம்மளோட பண்டிகை, தமிழர் பண்டிகை, இதை வந்து ரொம்ப சிறப்பா இங்க பண்றாங்க, நல்லா பண்றாங்க. நாங்க இது வரைக்கும் கலந்துக்கலாம், ஆனா இந்த டைம் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது நான் பாத்திருக்கேன், இந்த Facebookல இதுல எல்லாம் போடுறத பாத்திருக்கேன். நிறைய மக்கள் வந்திருக்காங்க, நிறைய போட்டிகள் எல்லாமே வச்சிருக்காங்க. பொங்கல் செய்யறது அங்க எல்லாமே அங்க உண்டு. இப்ப நம்ம ஊர்ல மாதிரி இந்த உரியடி எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரியே இருக்கும். சிறப்பு அது மாதிரி நிகழ்ச்சிலாம் இங்க நடக்குது எல்லாமே நடக்குது. தமிழ் அமைப்பும் கூட நடத்துறாங்க. நம்மளுக்கு வந்து அந்த இது பொங்கல் முக்கியம்ன்றதுனால பொங்கல் சிறப்பா பண்றாங்க. இப்ப நீங்க குடும்பத்தோட இங்க வந்திருக்கீங்களா? ஆரம்ப கட்ட காலங்கள்ல ஏதாவது சவால்கள் எதிர்கொண்டிருக்கீங்களா? சவால்கள் அப்படின்னா சாப்பாடு தான் முக்கியமா, நம்மளே சாப்பிடணும். ஆமா, அது ஒண்ணு.
மத்தபடி எல்லாம் ஓகே தான். எல்லாம் ஓகே தான். எல்லாம் ஓகே தான். ஆமா ஆமா அந்த இது அப்போ சமைக்க தெரிஞ்சா உங்களுக்கு ஓகே. சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு இங்க ஓகே, இல்லைன்னா அதுதான் மிகப்பெரிய சவாலா இங்க இருக்கும். ஆமா. அப்புறம் அவங்க ரூம்ல தனியா இருந்தது, அது இங்க நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பெட் ஸ்பேஸ் தான் இங்க கிடைக்கும். நம்மள இங்க இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது இல்ல, அதெல்லாம் அவங்க தனியா ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. சரி, இது போதும்பா. வெளிநாட்டு வாழ்க்கை நம்ம குடும்பத்தோட நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம பிள்ளைகளை கூட்டு போயிட்டு அங்க வாழலான்னு ஒரு ஐடியா எப்பாவது தோணி இருக்கா உங்களுக்கு? எனக்கு தோணி இருக்கு, இந்த வார் டைம்ல நம்ம பேசாம ஊருக்கு போயிடலாமா, இது ஒரு மாதிரி பயந்து இருந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப எனக்கு கண்டிப்பா தோணுச்சு நம்ம பேசாம ஊருக்கு போய் இருந்துடலாமா அப்படின்ட்டு. அப்ப எஜுகேஷனு மத்த இதெல்லாம் திங்க் பண்ணும் போது பினான்சியல் ரொம்ப முக்கியமா. பினான்சியல் இப்ப நாங்க போயிட்டோம்னா இவங்க வருவாங்க தான், இன்கேஸ் இங்க இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கு, நாங்க மட்டும் போறோம் அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனைக்குரியது தானே. அதெல்லாம் திங்க் பண்ணும் போது சரி பேசாம நம்ம இங்கேயே காலத்தை கடத்துவோம் அப்படின்னு இது வரைக்கும் நினைச்சிருக்கோம். ஆமா ஆமா. ஏன்னா நான் எதையும் கேட்கிறேன்னு, நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம பசங்களுக்கு தெரியணும், நம்மளுடைய பின்னாடி சந்ததிகளுக்கு நம்ம கடத்தக்கூடிய நம்மளுடைய கடமையில இருக்கோம். அப்போ குழந்தைகள் இங்கேயே வளர்றதுனால என்னன்னா நம்மளுடைய கலாச்சாரங்கள், அதாவது வந்து நீங்க சொல்ற மாதிரி தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், இப்ப ஆடி மாசமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பசங்களுக்கு சொன்னாதான் அவங்களோட பசங்களுக்கு அவங்க சொல்ல முடியும். அதனால வந்து அது மாதிரி நம்ம எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ சிறப்பா இருக்கும். ஆமா, அங்க போய் அதான் நம்மளுக்கு போகணும்ன்ற அந்த ஒரு இருக்கு அப்படின்னா அந்த பசங்க படிப்பெல்லாம் இப்ப வருது. இப்ப ஹையர் எஜுகேஷன்லாம் இப்ப வரும்போது பசங்க நம்ம போய் தான் அங்க ஆகணும். அப்பம்போது நம்ம இது எல்லாமே இன்னும் சிறப்பாவே பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம கலாச்சாரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இன்னும் நம்ம அங்க குடும்பத்தோட நம்ம உறவினர்களோட சேர்ந்து இன்னும் நல்ல சிறப்பா பண்ணலாம். ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னா அக்கா ரொம்ப சிறப்பா பேசியிருந்தீங்க. தம்பி எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி உங்களுக்கு நாகேந்திரன், உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். எங்களை தேர்ந்தெடுத்து இந்த வாரம் எங்கள்கிட்ட சிறப்பு விருந்தினர்களா எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. 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 சொல்லுங்க.